உன் கணபதி உண்மையான கடவுள் என்றால் அவரே வந்து உன்னை காப்பாற்றட்டும். ஒரு தந்தை தன் சொந்த மகனை மரத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய அந்த நொடி அந்த சிறுவன் செய்த மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? பகவான் கணேசன் மீது கொண்டிருந்த அளவற்ற பக்தி. மகாராஷ்டிராவின் பாலி கிராமம். அங்கே வாழ்ந்த கல்யாண் சேத் இந்துமதி தம்பதிக்கு பிறந்த ஒரு அப்பாவி சிறுவன். அவன் பெயர் வல்லால். மற்ற சிறுவர்கள் விளையாட்டில் மூழ்கியிருந்த நேரங்களில் வல்லால் மட்டும் காட்டுக்குள் இருந்த ஒரு பழைய விநாயகர் சிலை முன் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பான். அவனது தூய பக்தியை பார்த்து மற்ற சிறுவர்களும் அவனுடன் சேர்ந்து ஓம் கணபதையே நமக என்று பஜனை பாட ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த பக்தி சிலருக்கு பிடிக்கவில்லை. எங்கள் பிள்ளைகளை திசை திருப்புகிறான் என்று வல்லாலின் தந்தையிடமே புகார் சென்றது. கோபத்தின் உச்சிக்கு சென்ற தந்தை காட்டுக்கு சென்று அந்த விநாயகர் சிலையை உடைத்து எறிந்தான். அதோடு மட்டுமா, தன் சொந்த மகன் வல்லாலை ஒரு மரத்தில் கட்டி வைத்து இரக்கமின்றி அடித்தான். உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, உடல் முழுவதும் காயம். ஆனால் வல்லாலின் வாயிலிருந்து வந்த ஒரே ஒலி ஓம் கணபதையே நமக, ஓம் கணபதையே நமக. அந்த நொடி பக்திக்கே கட்டுப்பட்டார் இறைவன். ஒரு முதியவர் வடிவில் விநாயக பெருமான் நேரில் தோன்றினார். வல்லாலின் கட்டுகளை அவிழ்த்தார். அவனது காயங்களை ஒரு கணத்தில் மாயமாய் மறைத்தார். பின் கேட்டார், மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அந்த சிறுவன் தன் நலனை கேட்டானா? இல்லை, செல்வம், சுகம் எதையும் வேண்டவில்லை. இறைவா, இந்த இடத்திலேயே நீங்கள் தங்கி உங்களை நம்பி வருபவர்களின் துயரை துடைக்க வேண்டும். இதுதான் அவன் கேட்ட ஒரே வரம். அந்த தூய வேண்டுதலுக்கு மகிழ்ந்த விநாயகர் அங்கேயே சிலையாக அமர்ந்தார். அந்த தலம் இன்று அஷ்ட விநாயகர்களில் ஒன்றாக ஸ்ரீ பல்லாலேஸ்வரர் என போற்றப்படுகிறது. இறைவனின் பெயருக்கு முன்னால் அவரது பக்தனின் பெயர் இணைந்த ஒரே திருத்தலம் இதுதான். இந்த கதை சொல்லும் பாடம் ஒன்றுதான். உண்மையான பக்தியை இறைவனை நேரில் வந்து காப்பாற்றுவார். இந்த ஆன்மீக கதையை மனமாற ரசித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். PA Edits.